வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அதிலிருந்து தான் பேச போகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம், அதில் ஸ்தோத்திர விசேஷமாக 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையாய் என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்து இருந்து இயேசு செய்தவைகளை கண்டவைகளாகிய யூதர்களின் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த பகுதியை வாசிக்கின்ற போது நல்லா நமக்கு தெரிகிறது, யாரோ ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், மரித்து விட்டான். அல்லேலூயா. அவனுடைய பேர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? லாசரு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன். இந்த மனிதனுடைய சோத்திரம் உடன் பிறந்தவர்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்த்தாள், மரியாள் என்று சொல்லி சகோதரிகள் இந்த லாசருவுக்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த லாசருடைய குடும்பம் இயேசுவுக்கு மிகவும் பிடித்த குடும்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லாம் இங்கே மேலே பார்த்து கவனிக்கணும். படிக்க சொல்லும்போது மட்டும் பைபிளை பாருங்கள், மீதி நேரமெல்லாம் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையானது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தோத்திரம் லாசருடைய குடும்பத்தை தேவன் அதிகமாக இயேசு நேசித்தார். அந்த லாசரு குடும்பம் இருக்கிற அந்த கிராமத்திற்கு எப்பொழுதெல்லாம் இயேசு ஊழியத்திற்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த லாசருடைய குடும்பத்தில் தங்குவது வழக்கம். அல்லேலூயா. ஆகவே இந்த பகுதியை நல்லா நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், நான் இந்த பகுதிக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா, மரணமும் மறுவாழ்வும் என்று சொல்லி நான் இதற்கு தலைப்பு கொடுத்து நான் அதில் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. மரணமும் மறுவாழ்வும். இன்றைக்கு உலகத்தில் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் அல்லது சகோதரி அல்லது மக்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், மரித்து விட்டால் இனி திரும்ப வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் உலகத்தில் மரித்தவங்க யாராவது உயிரோடு எழுந்திருக்கிறாங்களா? யோசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்னுடைய 47 46 வயசாயிரு, அந்த அனுபவத்தில் நான் ஒருத்தரையுமே பார்த்தனது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நாம் காண முடியாத ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே நடக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் செய்து முடிக்காத ஒரு காரியத்தை இயேசு இந்த பகுதியிலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணம் இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனுஷனை பிடித்தது என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரணத்தை தழுவினால் மறுவாழ்வு கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் இயேசுவை நம்பி இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்தில் கிடைக்கிற அற்புத அடையாளங்கள் அதிசயங்களை பெற்று அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
பாருங்க, இந்த லாசரு குடும்பம் இயேசுவுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு குடும்பம், மிகவும் வேண்டப்பட்ட குடும்பம், மிகவும் ஸ்தோத்திர உறவுக்குள்ளாக இருந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலமும் வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நிறைய இழந்திருக்கிறோம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமாக வியாதியும் விளைவினங்களும் வந்து ஸ்தோத்திரம் அதற்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு செய்து பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வசனத்தை நம்பினவர்களுக்கு இழந்ததை இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்பினால் போதும். இந்த லாசருடைய குடும்பம் இயேசுவுக்கு மிகவும் பிடித்த குடும்பமாக இருந்தது. சோதரி இன்னும் இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தவராக இருந்தார். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இயேசுவை அழைத்து அவர் ஸ்தோத்திரம் அவர்களுக்காக செபிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த நபர்கள் சந்திக்கிறார்கள். அந்த இழப்புக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் வசனத்திலேயே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் இருந்தவனாகிய லாசரும் என்னும் ஒருவன் என்ன செய்தானா? வியாதிப்பட்டு விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி வியாதிப்பட்டால், நோய்பட்டால் ஸ்தோத்திரம், அந்த நோய்க்கும் வியாதிக்கும் உலகத்தில் சிலதுக்கு மருத்துவம் இருக்கிறது, சிலதுக்கு மருத்துவம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே அதே போல் தான் அன்னைக்கு இந்த லாசரு என்று சொல்லப்படுகிறதான இயேசுனுடைய ஸ்தோத்திரம் வேண்டப்பட்ட ஒரு மனிதன் வியாதிக்குள்ளே கடந்து போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ வியாதிக்குள்ளே கடந்து போன உடனே இந்த வியாதியில் இருக்கிற நேரத்தில் இயேசு அந்த ஊரில் இல்லை, பக்கத்திலேயே கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? வேறொரு ஊரில் தூரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ பக்கத்தில் நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடித்தா உடனே பக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு ஓடி போய் ஸ்தோத்திரம் ஒரு ஜெபத்தை பண்ண முடியும், உங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும், உங்களுக்காக இயேசுவினிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும். அதுவே நான் கோயம்புத்தூரில் இருந்தால் எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்கள்? அல்லேலூயா. எத்தனை நாள் ஆகும்? எப்படி ஒரு நாள் தாண்டி தான் வருவேன். ஸ்தோத்திரம். ஆகவே இது மாதிரி இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெத்தானியா கிராமத்தில் இல்லாமல், பக்கத்தில் இல்லாமல், ஒரு 2 நாள் பிரயாண தூரத்தில் அவர் என்ன செய்கிறார்? அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அப்போ இந்த லாசரு வியாதிப்பட்டு மரிக்கிற தருவாயில் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்போ போதோ எப்போ போதோ நம்ம வாசியில் சொன்னால் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு ஆமேனை வரமாட்டேங்குது பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், மூக்கில் தான் ஆவி போகுது. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லுவோம். ஆகவே அப்படித்தான் அந்த லாசருடைய சரீரம் அங்கே கிடத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வை பார்த்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவருடைய சொந்தக்காரர்களுக்கும் சகித்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. பார்க்க ரொம்ப அங்கே அவர்கள் இருதயம் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் என்னெல்லாம் ஓடி இருக்கோ, நம்முடைய சகோதரன் மரிக்க போகிறான், இனி ஒரு நாள் நம்ம கூட இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. நம்மளோடு கூட இருக்க போகிறதில்லை. சகோதரன் இருக்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை செய்தான், எவ்வளவோ பணத்தை கொடுத்து நம்மளுக்கு உதவி செய்தான். ஆனால் இன்றைக்கு இவன் மரிக்கப் போகிறான் என்று அவர்கள் இருதயத்தில் வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட இருந்தபடியினாலே இந்த தூரத்தில் இருக்கிற இயேசுவுக்கு இந்த 2 பேரும் ஆளை அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? ஆள் அனுப்புகிறாங்க. இயேசுவே, என்னுடைய சகோதரன் என்ன செய்து விட்டான்? மரணத்தருவாயில் இருக்கிற வியாதியிலே அங்கே பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். மரணம் என்றைக்கோ என்று சொல்லி அவனுடைய சோத்திர வாழ்நாளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆள் அனுப்புகிறார்கள். அவர் அந்த செய்தியை கேட்டுட்டு 2 நாள் மீண்டும் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு நான் அதை காமிக்கணும். ஸ்தோத்திரம். அந்த யோவான் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க.
இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறாக அவர் கேள்விப்பட்ட பொழுது, நாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? நாமளாக இருந்தால் ஃபோன் பண்ணி பாஸ்ட் வரலன்னா என்ன வரலன்னு நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் சொல்கிறாங்க, ஒரு வியாதியில் இருக்கிறாங்க, அவன் இன்றைக்கோ நாளைக்கோ என்று ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே மரித்து போயிடலாம். அப்போது வியாதியாக இருக்கும்போதே என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இயேசு 2 நாள் மறுபடியும் அங்கே என்ன பண்ணுறாரு, இருக்கிற இடத்தில் ஊழியம் இருப்பதால், வேலை இருப்பதால் அவர் அங்கே தங்கி விடுகிறார். ஸ்தோத்திரம். 2 நாளுக்குள்ளாக அவன் மரித்து விடுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ மரித்த உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, அங்கே பாருங்கள், ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம், அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுது நான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். ஏற்கனவே யூதேயாவில் கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு எதிர்ப்பு அதிகம். ஹல்லேலூயா. எத்தனையோ தடவை கல்லடி வாங்கியிருக்கிறார், எத்தனையோ தடவை யூதர்களாலே நிந்திக்கப்பட்டிருக்கிறார். இவைகளெல்லாம் கேள்விப்பட்ட சீசர்கள் சொல்கிறாங்க, மறுபடியும் யூதேய தேசத்துக்கு போகலாமா அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், மரணத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் மரித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். ஊரு என்ன செய்யலை, ஒத்துக்கொள்ளவில்லை. இவர்கள் உள்ளே போகிறதற்கு அவர்களை அனுமதிக்காமல், ஸ்தோத்திர, இயேசுவை மரித்த காலங்கள் உண்டு. இவைகளெல்லாம் பார்த்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யலாம், அந்த யூதேய தேசத்துக்கு போய் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகணும், லாசரு மரிக்க கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு பிரதியுத்தமாக, பகலுக்கு 12 நேரமும் இல்லையா, ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு இது எல்லாத்தையும் பேசி அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். சோத்திரம், அந்த ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனால் இயேசு அங்கே அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து மொல்லவில்லை பெத்தானியா நகரத்துக்கு வந்துட்டார்கள். ஹல்லேலூயா. வந்த உடனே இங்கே அழுகையின் சத்தம் கேட்கிறது. ஸ்தோத்திரம், எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம், இங்கே கொண்டு போய் அவனை என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணி விட்டார்கள், கல்லறையிலே மூடி வைத்து விட்டார்கள். ஸ்தோத்திரம், அவர்கள் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்முடைய பாசியில் சொன்னால் சாங்கிய சம்பிரதாயம் எல்லா சடங்காச்சாரத்தையும் முடிச்சுட்டு போய் வீட்டில் என்ன செய்கிறாங்க, உட்காந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு வராரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரணத்திலும் மறுவாழ்வை கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி வரலாம், எப்பேற்பட்ட பலவீனம் வரலாம், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரலாம், நம்மை ஸ்தோத்திர கொண்டு போகக்கூடிய மரணமே வந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திர நம்மோடு கூட இருப்பார் என்றால் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், அவர் ஸ்தோத்திரம் திரும்பி வந்துட்டார். ஊருக்கு வந்த உடனே ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா வாசித்த உடனே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. போய் மார்த்தா சோத்திரம் மரியாள் என்ன செய்கிறாள், போய் அழுது கொண்டிருக்கிறாள். ஐயா, நீங்கள் ஊரில் இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரித்து போய் இருக்க மாட்டார், நீங்கள் எப்படியாவது உயிரோடு எழுப்பியிருப்பீங்க, அவன் இன்னைக்கு எங்கள் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் போய் அழுது கொண்டிருக்கிற மாத்திரத்தில் தான் இயேசு அவளை பார்த்து ஒரு கேள்வி சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான்னு சொல்லிட்டு உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசுவினிடத்தில் இயேசு சோத்திர அந்த சகோதரியின் இடத்துல கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசு அற்புதங்களை அதிசயங்களை விடுதலை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது நம்பிக்கை. நம்ப வேண்டும். இயேசு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். நான் நம்பி வந்த இயேசு எனக்கு அற்புதத்தை செய்யாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்ய போகிறது இல்லைன்னு ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்திருப்போமானால், இருப்போமானால், எண்ணிக்கொண்டிருப்போமானால், சிந்தனை உண்டாகி இருக்குமானால், கர்த்தர் உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அங்கே சொல்லிட்டார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. சோத்திர விசுவாசத்தினால் நீதிவான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வே, நம்முடைய காலத்தை கடத்துறதே, நம்முடைய ஜீவியமே, நம்முடைய வாழ்க்கையே எதில் தான் இருக்குது? விசுவாசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வியாதி இருக்கிறது போல தெரியலாம், வியாதி நம்மளை விடாதது போல தெரியலாம், சோத்திர பிசாசு நம்மை கிரியை செய்கிறது போல தெரியலாம், சாபங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது போல தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆகவே ஸ்தோத்திரம், இங்கே வந்துட்டார் இயேசு வந்துட்டார், அழுதுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காரியம் நடைபெறுது பாருங்கள். இவங்க அழுதுகிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு அந்த கல்லறையை தேடி இயேசு போகிறார். அல்லேலூயா. எங்கே கல்லறை இருக்குது, எங்கே லாசரு வச்சிருக்கிறீங்க, என்ன கூட்டிகிட்டு போங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கல்லறையை தேடி அவர் போகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே, வாசிங்க. அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போ இயேசு கண்ணீர் விடுறார். அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அழுதுருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு கண்ணீர் விட்டுட்டு அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அல்லேலூயா. அப்போனா அந்த இயேசு அவங்க லாசருடைய வீட்டுக்கு போகிறது போது இந்த யூதர்கள் எல்லாருமே அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவா நேசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாருங்கள், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அவன் செத்து போனான்? ஸ்தோத்திரம். இவ்வளவு நேசித்தார், இவ்வளவு அன்பு கூர்ந்தார், குருடர்களுடைய கண்களை திறந்தார், செவிடர்களை கேட்க செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை அவர் செஞ்சதை நம்ம பார்த்துருக்குறோமே. எல்லாருக்கும் செய்கிறார். ஸ்தோத்திரம். தெரியாத ஆளுகளுக்கெல்லாம் செய்கிறாரு. ஸ்தோத்திரம். புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. இவங்களுடைய கோணம் அப்படி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. வராதவங்களுக்கு செய்கிறாரு, புதுசாக வர்றவங்களுக்கு செய்கிறாரு. அப்பா இயேசுவேன்னு தேடி வருகிறவர்களை யாராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, யாரையும் பார்க்காம உடனே அற்புதம் செய்தவர் லாசரு குடும்பத்தை நேசித்தார், அவ்வளவு அன்பு கூர்ந்தார், அவர்களோடு கூட சாப்பிட்டார், உண்டு உறங்கினார். ஏன் அற்புதம் செய்யவில்லை, மரித்து போய் விட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்குறானுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஸ்தோத்திரம். இயேசுன்னு போனையே என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. இயேசுன்னு போனையே அவர் அற்புதம் செய்வார்னு போன, விடுதலை செய்வார்னு போன, அதிசயங்கள் செய்வார்னு போன, எல்லா குடும்பத்தை விட்டு எல்லாம் விட்டு உறவை விட்டு எல்லாத்தையும் ஊற விட்டு போனையே என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை உலகத்திலிருந்து வருவதை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திர. படுபாவி, பொழைக்க தெரியாத பையன், ஐயோ அப்படின்னாங்க. அல்லேலூயா. பொழைக்க தெரியாதவன், பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, 1008 வழிகள் இருக்கிறது.
ஆனால் இவன் போய் எங்கேயோ ஒரு பக்கம் சேர்ந்து யாரோட சேர்ந்து ஏசுன்னு வெளிநாட்டு மதத்தை கொண்டு அவன் போய்கிட்டு இருக்கிறானேன்னு சொன்ன இன்னைக்கு அவன் தேர்ந்தெடுத்த வழி நல்லதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உலகம் அப்படி தான் சொல்லும். ஆனால் அன்னைக்கு நான் மனதை வேதனைப்படுத்தி, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நமக்கு அது கேவலமாக இருக்குதே அப்படின்னு நான் ஒருவேளை அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒருவேளை நான் போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா இல்லையோன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏங்க அப்படி சொல்கிறீங்க? குடிச்சு வெறிச்சு பாவத்தை செய்து பாவத்தின் மூலமாக வருகிற சோத்திர வியாதியை பல சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு யாரும் கவனிப்பார் இல்லாமல் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறது என்னுடைய இளம் வயதிலேயே, ஸ்தோத்திரம் 16வது வயதிலேயே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எந்த பாவத்தையும் செய்யாமல், இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், எந்த பாவத்தையும் செய்யாமல், சாபம் யாருக்கும் செய்யாமல் ஒரு பெரிய நல்ல ஒரு மனுஷனாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆகவே இது மாறுதட்டி சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது. ஆனால் இயேசுவை அறியாததுக்கு முன்னால் நான் தண்ணி அடித்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு முழு மனுஷனாக உங்களை முழு மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேவலமாக பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறான்னா, அந்த லாசருடைய குடும்பத்தில் இருக்கிற மார்த்தாள் மரியாளுக்கு விசுவாசத்தை குறைக்கும்படியாக, இயேசு மேலே ஒரு அவதூறை உண்டாக்கும்படியாக, அவர்கிட்ட இருக்கிற உறவை பிரித்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதை கேட்டுட்டு அவளுக்கும் கொஞ்சம் அப்படியே விசுவாசத்தில் விலகி போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. கர்த்தர் அங்கே தான் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கேட்குறாங்க, இவங்க கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை நீங்கள் 37வது வசனம், அவர்கள் சிலர் குருடனாக இருந்த கண்களை திறந்த இவனுடைய சகோதரன் சாகாமல் பண்ணாமல் இருக்கலாமேன்னு சொல்லலாம் சொல்கிறாரு. 38வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பார்க்குறாரு. சோத்திரம். நம்மளாம் இன்றைக்கி குழி தோன்றது இருக்குது, எரிக்கிறது இருக்குது. குகையெல்லாம் இன்றைக்கி நம்மளை யாரும் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய மரித்தவர்களை நம்முடைய பாரம்பரியத்தின்படி, ஸ்தோத்திரம், ஒன்று குழியில் தோண்டி அதில் பதைத்து அப்படி விட்டுருவாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இது ரெண்டுக்கும் மாறாக கிறிஸ்தவருடைய ஒரு பரியல் எப்படி அப்படின்னா, எரிக்க மாட்டாங்க, பிதைக்கிறது தான் வளர்க்கணுங்கிறத காமிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதனை ஒரு பெரிய குகையில் கொண்டு போய் ஸ்தோத்திரம் வச்சு ஒரு கல்லை வச்சு மூடிட்டாங்க. இன்றைக்கி எருசலேமுக்கு போனீங்கன்னா எல்லாருக்குமே குகை தான் இருக்கும், அங்கங்கே ஒரு குகை வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த குகையில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே கல்லை வச்சு 3 பரட்டி ஸ்தோத்திரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சீல் வச்சுருவாங்க. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் சீல் வச்சு அதை யாரும் திறக்க முடியாதபடிக்கு அந்த சீல் வச்சு அதை பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். அது மாதிரி தான் இந்த லாசருடைய ஸ்தோத்திரம் கல்லறையை உள்ளுக்குள்ளே வச்சு மூடிட்டாங்க. இப்போ இயேசு போய் பார்க்குறாரு, கல்லறை மூடி கிடக்கிறது. அல்லேலூயா. கல்லறை மூடி கிடக்குது. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 39வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் கேட்குற மாதிரி வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறா. அல்லேலூயா. இது என்னத்தை குறிக்குது? அந்த யூதன் சொன்னான் இல்லையா, ஸ்தோத்திரம், இயேசுங்க எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறாரு, எத்தனையோ பேருக்கு அதிசயம் செய்கிறாரு, எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்குறாரு, வராத போகாத இது வரைக்கும் பார்த்துராத புது மக்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சவர், இந்த லாசருவை மரிக்க பண்ணாமல் இருக்கலாமேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு இங்கே ஸ்தோத்திரம் அங்கே சகோதரி, மரித்தவனுடைய சகோதரி சொல்கிறா, 4 நாள் ஆகுமே, ஆயிடுச்சு ஆண்டவரை வச்சு, இப்போ அந்த கல்லை பரட்டுனா நாருமே. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்க, இங்கே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தில் மரியாள் என்ன செய்கிறாள்? அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போய் விடுகிறது. சோத்திரம் தீர்ந்து போன உடனே சோத்திரம் ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மரியாள் இயேசுனுடைய தாய் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கும்போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? மரியாள் இடத்துல போய், சோத்திரம் உங்கள் மகன் இங்கே வந்திருக்கிறார், உலகத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். சோத்திரம் இப்போ எங்கள் கல்யாணத்தில் என்னாச்சு? குறைவுபட்டு போச்சு. திராட்சை ரசம் நாங்கள் அழைத்த மக்களை கணக்கெடுத்து பார்த்தா அதிகமாக வந்துட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதிகமாக வந்ததுனால திராட்சை ரசம் போதுமானபடிக்கு இல்லாதனால குறைஞ்சி போச்சு. ஆனால் நீங்கள் இந்த இயேசுவை இந்த குறைவிலிருந்து எங்கள் அவமானத்தை போக்குறதுக்கு, நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு, சூத்திரம் அநேகர் கேவலமாக பேசாதபடிக்கு ஒரு அற்புதத்தை செய்ய செல்லும் என்று சொல்லி மரியாளிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ மரியாள் போய் ஆண்டவரிடத்தில் கேட்குறார். ஸ்தோத்திரம் என்ன கேட்குறாரு? ஸ்தோத்திரம் அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, இங்கே ரசம் குறைஞ்சி போச்சு, எதையாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உனக்கு என்ன, எனக்கு என்ன இருக்கிறது? நீ வந்து கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டேரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சொல்கிற ஆள் இப்போல்லாம் இப்போ இது என்னத்தை குறிக்குதுன்னா, சோத்திரம் ஒரு காரியத்தை நேரடியாய் சொல்லுகிற நபரிடத்தில் சொல்லாமல் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 4வது மனுஷன், 3வது மனுஷன், 5வது மனுஷன் எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரியேட் பண்ணி பெரிய பூதாகரமாக்கி அதை பெருசாக்கி சண்டைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சம்பந்தப்பட்ட ஆளுக்கிட்ட நேரடியாக சொல்லணும், சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட நேரடியாக பேசணும். சோதர சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ இந்த மாதிரி செஞ்சிட்ட, இது எனக்கு வேதனையாக இருக்குது, இது எனக்கு துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாய் பேசிவிட்டால், அதை தான் உலகத்தில் சொல்கிறான், சாட்சிக்காரங்கிட்ட போகிறத விட சந்தக்காரங்கிட்ட விழுந்துட்டு அவன் நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் ஏதாவது பணம் கேட்பேன், எல்லாம் கேட்பேன். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வெறுப்பு உண்டாகுது, எங்கே வேதனை உண்டாகுதுன்னா, சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட பேசாததுனால, இந்த சம்மந்தப்பட்ட ஆளுடைய செய்தியை இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்கிறதுனால, அந்த ஆள் அந்த செய்தியை இன்னொருக்கிட்ட சொல்கிறதுனால, இந்த ஆள் எல்லாம் சேர்ந்து கடைசீட்டில் சம்மந்தப்பட்ட ஆளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வேதனைப்படுத்தி சண்டையாக மாறிடுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இயேசுனிடத்தில் போய் கேட்ட மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, வயிற்று வலி உண்டாகிறவன் தான் ஆஸ்பத்திரி போகணும், வியாதி இருக்கிறவன் தான் டாக்டரை தேடி போகணும். ஸ்தோத்திரம். இப்படி தான் வியாதி என்றால் நாம் தான் டாக்டர்கிட்ட போகணும், அல்லது டாக்டர்கிட்ட வியாதி இருக்கிறவன் தான் போகணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவன் என்கிட்ட வரட்டும். அல்லேலூயா. அவன் இன்னும் வரலை என்கிட்ட, அந்த நேரம் இன்னும் வரலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது அப்படி சொன்ன உடனே தாயார் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. போன உடனே வந்து கேட்டவர்கள் மறுபடியுமாக தாயார் இடத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? அப்போ வந்த உடனே என்ன நடக்குது? என்னங்க சொன்னார் இயேசு? என்ன சொன்னார்? அற்புதம் செய்கிறேன்னு சொன்னாரா, செயலின்னு சொன்னாரா? இப்போ எங்களுக்கு பெரிய டார்ச்செட்டாக இருக்குது, வந்தவங்கெல்லாம் உட்காந்து கிடக்காங்க, சாப்பிடல, திராட்சை ரசம் குடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாரு, அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேணும்? கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மரியாள் சோத்திரம், இந்த லாசருடைய சகோதரிகள் ஸ்தோத்திரம் யார் சொன்னாங்கன்னு தெரியலாங்க. பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், இங்கே மார்த்தாள்னே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் என்ன செய்கிறா அப்படின்னா, அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மார்த்தாள் எப்பவுமே கொஞ்சம் விசுவாசத்தில் குறைவு தான். மற்றவங்க சொல்லுகிறதை, உலகம் சொல்லுகிறதை, உலகத்தினுடைய காரியத்தை அவள் ஸ்தோத்திர கணக்கில் எடுக்கிற ஒரு ஸ்திரியாக இருந்தாள். இயேசு ஒரு தரம் வீட்டுக்கு போயிருக்கும்போது கூட
ஸ்தோத்திரம். அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், மாத்தாளோ நீ பற்பல வேலைகளை செய்து வீணாய் வேதனைப்படுகிறாய் என்று இயேசு அங்கேயும் புத்தி சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது எதை குறிக்கிறது? இயேசு திரும்ப 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 சொன்னாலும் காதில் ஏற்றுக்காத கூட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? நமக்கு தான் பேசுகிறார், வேறு யாருக்கெல்லாம் அங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற ஆளுகளுக்கு தான் பேசுகிறார். அப்போ எத்தனை தரம்தான் வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் தொனித்தாலும் அதை கேட்டுவிட்டு திரும்ப அதைவே செய்யக்கூடிய குணம் இன்றைக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வட்டாரத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஏசு பாருங்க இங்கே சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு என்ன வேலை? கல்லை புரட்டுனா புரட்டுறது தான் நம்முடைய வேலை. 4 நாள் ஆனது கர்த்தருக்கு தெரியாதா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், ஸ்தோத்திர சிருஷ்டித்தவர், சகலத்தையும் செய்ய அதிகாரம் படைத்தவர், இன்னும் நம்மளை உருவாக்கின கர்த்தருக்கு நம்முடைய நினைவுகள் இருந்து வருகிறது தெரியுமா? தெரியாதா? அல்லேலூயா. 4 நாள் ஆனதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிற கேட்ட காலமெல்லாம் போய், ஆண்டவரே அது இல்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா, என் பிரச்சனை இப்படி இருக்குது தெரியுமா நம்ம சொல்லுவோம். பாஸ்ட்டு கேட்டால் சொல்லுவேன், எனக்கு தான் என் பிரச்சனை தெரியும், என்னுடைய வழி எனக்கு தானே தெரியும். அவர் மைக்கு பிடிச்சி பேசிட்டு போயிடுவார், அவருக்கு என்ன? எத்தனையோ பேர் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறதை காட்டிலும், நீங்கள் உங்களை குறித்து அறிந்திருக்கிறதை காட்டிலும், உங்களை குடும்பத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறதை காட்டிலும் நம்ம எல்லாரையும் குறித்து இயேசு நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? எந்த விதத்திலையும் தப்பிக்க முடியாது, எந்த விதத்திலையும் நம்ம நெக்லெக்ட் ஆக முடியாது, எந்த விதத்திலையும் இயேசுனுடைய பார்வையிலிருந்து நம்ம விலகி போகவே முடியாது. காரணம், அவர் நம்மை படைத்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், நடத்துகிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எல்லாத்தையும் செய்கிறவர். அதை கவனிக்காமல் இருப்பாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது இந்த ஸ்திரீ உடனே சொல்கிறா, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவர். அப்போ அது எதை குறிக்குது? இதெல்லாம் நடக்காத ஆண்டவரே, 4 நாள் ஆகி போயிட்டேன்னா சோத்திர சரீர நாத்தம் எடுத்து கிடக்கும், அழுகி போய் கிடக்கும். சோத்திரம் இதெல்லாம் எந்த சாத்தியம்? இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் நடக்காது. டாக்டரே சொல்லிட்டார். கோயம்புத்தூர்லேருந்து, லண்டன்லேருந்து, அமெரிக்காவிலிருந்து படிச்சுட்டு வந்துட்டு உக்காந்து இருக்கிற அவருக்கு தெரியாமையா சாட்சியில் சொல்கிறாங்கன்னு போகிறீங்க நீங்கள் அப்படிமா? சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அமெரிக்காவில் படித்தாலும் சரி, அவன் லண்டனில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, அவனுக்கும் ஞானத்தை கொடுப்பவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? எல்லாருக்கும் ஞானத்தை ஆண்டவர் தான் தர்றார். ஆகவே அந்த ஞானத்தை மனுஷனை உருவாக்கினது கர்த்தர். அப்போனா படிப்பை கொடுக்கறதும் கர்த்தர், ஞானத்தை கொடுக்கறதும் கர்த்தர், அந்த டாக்டரை வச்சதும் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே நாம் நல்லா புரிந்துக்கணும், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே கல்லை பிரட்டி போடுங்கன்னு சொல்லி ஒரு காரியம், அதுக்கப்புறம் தான் மாத்தாளுக்கு மறுபடியும் இயேசு சொல்கிறார். அதுதான் 40வது வசனத்திலிருந்து வாசித்தோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. எங்கே சொன்னார்? ஊருக்குள்ளே வந்த உடனே, நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லிட்டு, நீ இதை விசுவாசிக்கிறாயான்னு சொல்லி கேட்டாரே. அப்போது ஆண்டவர் இங்கே அதையே மறுபடியும் மென்ஷன் பண்ணுறார். நான் தான் உனக்கு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வரும்போதே என்னை விசுவாசித்தினா நீ தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொன்னேனே என்று ஆண்டவர் சாந்தமாய் பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷன் ஒரு தரம் கேட்டால் பதில் சொல்லுவான், 2 தரம் கேட்டால் பதில் சொல்லுவான், 3வது தரம் கேட்டால் பதில் சொல்லுவான், 4வது தரம் எரிச்சல் அடைஞ்சிடுவான். அல்லேலூயா. எத்தனை தரண்டா உனக்கு சொல்கிறது? நம்மளே பிள்ளைகளை திட்டமில்ல. ஒரு தரம் சொன்னால் கேட்கலாம், 2வது தரம் சொன்னால் கேட்கலாம், 3வது தரம் சொன்னால் கேட்கலாம், அறிவு கட்டவனே அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம திட்டுவோம். அல்லேலூயா.
ஆனால் இயேசு எப்படியாயிலும் இவர்களை அற்புதத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? எப்போ விசுவாசம் குறைஞ்சு போகுதோ, எப்போல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை குறைந்து போகிறதோ, அப்பொழுதெல்லாம் சாந்தத்தின் சொருபியாய் அவர் அழகாக பதில் சொல்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே, சோத்திரம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லிட்டு மறுபடியும் தான் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. இவைகளை சொன்ன ஒருபாடு தான் அப்படியே ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல போய் அந்த கல்லறையின் இடத்துல நின்று ஸ்தோத்திரம் ஒரு ஜெபத்தை, ஒரு வேண்டுதலை அவர் ஏறெடுத்து விட்டு பிறகு லாசரு பார்த்து சொல்கிறாரு, லாசருவே, நீ வெளியே வா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது 4 நாட்கள் அவன் அழுகி, ஸ்தோத்திரம், நம்முடைய பாசையில் ஸ்தோத்திரம், அவன் அழுகி நாற்றம் எடுத்த சூழ்நிலை நம்முடைய பரியலில் நடக்கும். ஆனால் அந்த 4 நாட்கள் ஆகியும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த 4 நாட்கள் ஆகியும் உயிர் போயிருந்த அந்த லாசருவை ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீர்கள்? ஒன்றே ஒன்று தான். நீங்கள் விசுவாசித்து நம்பி கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆகவே நீங்கள் நானும் இன்றைக்கு ஒருவேளை புதிதாய் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தை விட்டு விட்டு விலகி நான் போகிறேன், விசுவாசத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் காத்து கொள்ள முடியல, எப்படியும் விசுவாசம் எனக்குள்ளே குறைஞ்சி போகிறது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கோ, புதிதாய் வந்து இருக்கிறவர்கள் ஸ்தோத்திர அற்புதத்தை அதிசயத்தை எதிர்நோக்கி விடுதலைக்காக வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த விருப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து விடுதலை கொடுத்து ஸ்தோத்திரம் உங்கள் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை மகிழ்விக்கத்தக்கதான ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பாருங்கள், லாசரு வெளியே வந்த உடனே எவனெல்லாம் பேசினானோ, எவனெல்லாம் ஸ்தோத்திரம் கேவலமா ஏளனமா துச்சமாக பேசினானோ அவனெல்லாம் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க, எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அற்புதம் செய்யும்போது அந்த அற்புதத்தை பார்க்கிற ஜனங்கள் இயேசு மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் இவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக அந்த பேச்சு நமக்கு வராமல் கர்த்தர் தடுக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஒன்றே ஒன்று தான். காசு பணம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது, எனக்கு இது நடக்கும், இது இயேசு செய்வார், இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இந்த நேரத்தில் நம்ம அதிகரித்து கொள்ளுவோமானால், அதை அதிகரித்து நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சி உருவாக்கி கொள்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மரித்த லாசருவையே உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி வல்லமை ஆண்டவருக்கு இருக்குமானால் நம்முடைய சிறு சிறு பலவீனங்கள் சிறு சிறு வியாதிகள் எல்லாம் இயேசுவின் சமூகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் மரித்து போன மனுஷனை ஒரு மறுவாழ்வு கொடுத்து அந்த குடும்பத்தை அவர் செழிக்க வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருக்குமானால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கண்ணியத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் மரித்து கிடக்கிற காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஜெபம் மரித்து போயிருக்கிறது, வேத வசனங்கள் வாசிக்க முடியாமல் மரித்து போயிருக்கிறது, தேவ சமூகத்தில் வருகிறது என்னுடைய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறது.
என்னுடைய ஸ்தோத்திர குடும்பத்தில் இப்படிப்பட்டதான வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஸ்தோத்திர சொந்தத்தில் இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த தீர்வு உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவரே, மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உமக்கு இருக்குமானால் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மரித்து போன காரியங்களும் உயிர் பெற்று எழும்புவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிறீர் என்று நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்தில் அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லலாமா, என் வாழ்க்கையில் நீங்கள் தான் அற்புதம் செய்ய போகிறீங்க. நான் நம்புகிறேன். அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வாக இருந்தாலும் நீர் அதை சோத்திரம் விடுதலையாக்க அனுப்ப போகிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. எசேக்கியேலை ஸ்தோத்திரம் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிர் அடையும் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு எலும்பு குவியலுக்குள்ளாய் ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்பட்டு அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து தன்னோடு இணைத்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதையினால் அதை மாமிசத்தினால் உயிர்ப்பித்து ஆவியை ஊதி ஒரு முழு மனுஷர்களாய் மாறினது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இப்படியாக தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிற ஒரு நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஒரு நேரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவன் மத்தியில் இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மில் உலாவுகிற ஒரு நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்கிற இயேசு இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய அற்புதமான ஆணி பாய்ந்த கரங்கள் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக சுகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன், விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எந்த இடத்துல உடைய காயங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, யார் மேலே என்ன இருக்கிறதோ, உங்களுடைய வலது கரத்தை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன்னை சுகப்படுத்துகிறார், உன்னை சுகப்படுத்துகிறார். அருமையான மகனே, மகளே, ஓ ஸ்தோத்திரம். அநேகரால் கைவிடப்பட்ட வந்த நிலை, ஓ ஸ்தோத்திர, என் கண்ணீரை துடைக்க ஒருவதுமே இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திர, கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவே, அற்புதம், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் வல்லமை இறங்கி வரட்டும் சாமி. அல்லேலூயா. உரமா சதரபலபரபலா. இது உங்க நேரம், உங்க நேரம். நீங்க ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். நான் சொல்றேன், நீங்க தேடி வந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்ய போகிறார். ஆமென், 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 ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல சுகவீனமாக இருக்கிறது, எங்க என்ன பிரச்சனை இருக்குதோ, வலது கரத்தை வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஆமென். இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா, 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 ஓசன்னா,
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. கையதட்டி. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்து